பொதுவா லிஃப்ட்ல கண்ணாடி வைப்பதற்கான காரணம் என்ன? ஸோ இதற்கு நிறைய காரணங்கள் கூறுறாங்க. ஸோ லிஃப்ட்ல பயணிக்கும் போது பயத்தை ஏற்படுத்தும். அந்த பயத்தை குறைக்கிறதற்காக தான் கண்ணாடி வைக்கப்படுது அப்படின்னும், இன்னும் ஒரு சிலர் லிஃப்ட்ல பயணிக்கும் போது அதோடைய ஸ்பேஸ் ரொம்ப சின்னது, கண்ணாடி இருக்கும்போது நிறைய ஸ்பேஸ் பெரிதாக அந்த இடம் இருப்பதை போல காண்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. முக்கியமான உண்மையான ரீசன் லிஃப்ட்ல கண்ணாடி வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டமே நடந்திருக்கு முதல்ல வைக்கும்போது. ஸோ அமெரிக்கால 60 மாடி வரைக்கும் முதல்ல லிஃப்ட் வைத்திருக்காங்க. அப்ப ஒரு 10 மாடியில 20 மாடி வரைக்கும் பயணிக்கிற வரைக்கும் பெருசா யாருக்கும் எதுவும் தெரிஞ்சது இல்லை. ஆனா அதற்கு மேல இருக்கிற ஃப்ளோருக்கு போகிறதுக்கோ, அதற்கு மேல இருக்கிற அந்த ஃப்ளோர்ல இருக்க வீடுகள் சேல்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? ஏன்னா அவ்வளவு தூரம் பயணிக்கிறதே மிகப்பெரிய அளவுல கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா லிஃப்ட் ரொம்ப வேகமா செயல்படாது. அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல ரொம்ப ஸ்லோவா தான் செயல்பட்டு இருந்துச்சு. இப்ப 60 மாடியை கடக்கணும் அப்படின்னா 2 to 3 நிமிஷத்துல கடந்துரும். அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய டெக்னாலஜி இப்ப இருக்கு. ஆனா அப்ப 15 நிமிஷத்துல 20 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகுமா 60 மாடி கடக்கிறதுக்கு. ஸோ அதனால அந்த சமயத்துல அங்க போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையில யோசிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் ஆலோசனையில சொல்லியிருக்கிறாங்க, அங்க உள்ள ஒரு ரேடியோ வைக்கலாம். ரேடியோ வச்சோம் அப்படின்னா அதை கேட்டுட்டே இருப்பாங்க, அதனால ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எதுவுமே ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது, அது சரியா வேலை செய்யாது அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. ஸோ அப்ப அந்த ரூமை சுத்தி கண்ணாடி மாட்டுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அது ரொம்ப சாதாரணமான ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம். அதனால லிஃப்ட்டை சுத்தி நீங்க கண்ணாடி வைத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஆனா கூட ஒரு மனிதன் அதுல பயணிப்பான் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறாங்க. ஸோ இதை சொன்னது ஒரு இந்தியன். அவருடைய அப்பா முடித்திருத்தும் தொழில் செய்திருக்கிறாரு. அங்க நடந்த சில நிகழ்வுகளை வைத்து இது பாசிபிளா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு.